கேரளாவில் நிலச்சரிவு, உயரும் பலி எண்ணிக்கை. கேரளாவில் கடந்த சில வாரங்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அங்கு கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்த சூழலில் கேரளாவின் வயநாடு பகுதியில் நேற்று இரவு மிக கனமழை பெய்துள்ளதால் அந்த பகுதியில் இன்று அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலையில் சூரல்மலை பகுதியில் இன்று காலை 2 மணி அளவில் பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து 4:30 மணியளவில் மற்றொரு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் வைத்திரி, வெள்ளேரிமலை, மேம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கர பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் அட்டமலையில் இருந்து முண்டகை பகுதிக்கு செல்ல ஒரே ஒரு பாலம் மட்டுமே இருந்த நிலையில் அந்த பாலமும் தற்போது வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. இதனால் முண்டகை பகுதியில் வசித்து வந்த 500 வீடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது எந்த வசதியும் இல்லாமல் தீவுக்குள் சிக்கியுள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். முண்டகை பகுதியில் சிக்கிய மக்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வயநாடு நிலச்சரிவு சம்பவம் தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விளக்கம் அளித்துள்ளார். அதில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட 5000த்திற்கும் மேற்பட்டோர் 45 இடங்களில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ராணுவம், விமானப்படை, தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை, ரயில்வே மீட்பு படை என அனைத்து குழுக்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. தேசிய பேரிடர் மீட்பு படைகளை சேர்ந்த 60 குழுக்கள் வயநாடு மாவட்டத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. மோப்ப நாய்கள் மூலமாக மண்ணுக்குள் அடியில் புதைந்துள்ள சடலங்களை கண்டறியும் பணிகள் தற்போது தீவிரம் காட்டி வருகின்றன. நிலச்சரிவில் சிக்கியோரின் உடல்கள் மீட்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டு அடையாளம் கண்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 108 ஆம்புலன்ஸ்களுடன் அவசர கால மருத்துவ குழுக்கள் முழுவீச்சில் மருத்துவ சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. வயநாடு மாவட்டத்தில் 48 மணி நேரத்தில் சுமார் 572 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பல கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள உயரழுத்த மின்வழி தடங்கள், ஏராளமான டிரான்ஸ்பார்மர்கள் அடித்து செல்லப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்.